வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த துலாம் லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது ஒரு பக்கம் சுக்கிரன் துலாம், இன்னொரு பக்கம் செவ்வாய் விருச்சிகம். ஒரு கிளாசிக் காம்பினேஷன் இல்லையா? ஆமாப்பா, இது நிஜமாவே ஒரு பியூட்டி வித் பிரெயின்ஸ் அமைப்பு. துலாம் லக்னம் இவங்களுக்கு ஒரு நல்ல வசீகரமான தோற்றத்தையும் மற்றவங்க கிட்ட இனிமையா பேசுற குணத்தையும் கொடுக்கும். ஆனா விருச்சிக ராசி இருக்கிறதால வெளியே பார்க்க சாதுவா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு டெர்மினேட்டர் மாதிரி செம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா, இவங்க பேச்சு ரொம்ப நயமா இருக்கும். ஆனா கண்ணுல ஒரு தீட்சண்யம் தெரியும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா இல்லையான்னு இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்களே. கண்டிப்பா இவங்களை யாராலும் ஏமாட்ட முடியாது. இவங்க கிட்ட ஒரு ரகசிய உலகம் இருக்கும். எவ்வளவு நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் தன்னோட எல்லா பிளானையும் இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. எதுலேயும் ஒரு மிஸ்ட்ரி வச்சிருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கும். அதே சமயம் இவங்க ஒரு நீதிக்காக போராடுற குணம் கொண்டவங்க. தப்பு நடந்தா தட்டி கேட்க தயங்கவே மாட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? துலாம் லக்னம்னாலே வீட்டை அழகா வச்சுக்கணும்னு நினைப்பாங்களே. கரெக்ட். இவங்க வீடு எப்பவும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். கலைநயம் மிக்க பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிப்பாங்க. குடும்பத்துல அம்மா அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் கவனிச்சியா, இவங்க குடும்பத்துக்காக எவ்வளவு வேணா கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம எப்பவும் சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. சரி, பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி? இவங்க கிட்ட ஒரு ராஜதந்திரம் இருக்கும்னு சொல்வாங்களே. ஆமாம்பா, இவங்க ஒரு சைலண்ட் மேனிபுலேட்டர். ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா இவங்க அடுத்த அடிய போட்டியாளர்களால யூகிக்கவே முடியாது. லாயர், ஜட்ஜ் இல்லனா இந்த ஃபேஷன், காஸ்மெட்டிக்ஸ், ஹோட்டல் பிசினஸ்ல இவங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க. இவங்க கிட்ட வேலை செய்யறவங்கள ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. ஆனா வேலையில ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் விடமாட்டாங்க. பண விஷயத்துல இவங்க எப்படி? கொஞ்சம் ஆடம்பரமா இருப்பாங்களோ? இவங்களுக்கு பிராண்டட் திங்ஸ்னா ரொம்ப இஷ்டம். காஸ்ட்லியான ட்ரெஸ், நல்ல கார்னு வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே சமயம் ரகசிய முதலீடுகள் பண்றதுல இவங்க கில்லாடி. யாருக்கும் தெரியாம நிலம், வீடுன்னு வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க கையில எப்பவும் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு மெயினா கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் இடுப்பு வலி, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகிறதால ஸ்கின் அலர்ஜி வர சான்ஸ் இருக்கு. மனசை ரிலாக்ஸா வச்சுக்க தியானம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப அவசியம். இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? குழந்தைங்க கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அவங்க தடம் மாறி போயிடக்கூடாதுன்னு ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தான் குழந்தைங்கள ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்போர்ட்ஸ், மியூசிக், படிப்புன்னு எல்லாத்துலயும் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க.
டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? இவங்களுக்கு லக்ஸுரி டிராவல் தான் பிடிக்கும். இயற்கை எழில் கொஞ்சிற இடங்கள், பீச் இல்லனா அருவி இருக்கிற இடங்களுக்கு போனா இவங்க மனசு அப்படியே புத்துணர்ச்சி ஆயிடும். பிசினஸ் ட்ரிப்ஸ் கூட இவங்களுக்கு நிறைய அமையும். அது மூலமா நிறைய புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அப்ப மொத்தத்துல இவங்க ஒரு வசீகரமான போராளின்னு சொல்லு. சரியா சொன்ன. அந்த முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி தான். தெய்வ பலம் இவங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி பெறாம இவங்க விடவே மாட்டாங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.